शुक्लंबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याय सर्वविघ्नोपशान्तये ஆதிமகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். அதாவது இந்த தலைப்பில் குருபகவானுடைய அதிசார பயிற்சி பற்றி பார்ப்போம். குருபகவான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார கதியாக பயிற்சியாகி வர்றார். அப்படி பயிற்சியாகி வரக்கூடிய குருபகவான் அந்த வீட்டில் ஒரு 1.5 மாத காலம் அந்த வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குருபகவான் உச்சம் பெறுறார். அப்படி உச்சம் பெறக்கூடிய குருபகவான் மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் என்னென்ன ஒரு நற்பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ அந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஒரு தனுசு ராசிக்கு அப்படி சொல்லும்போது அவரே ராசியாதிபதி ஆகிறார். அவரை 4ஆம் அதிபதியும் ஆகிறார். 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், உயர்கல்வி, நிலங்கள், எப்படி சொல்லணும், சுகஸ்தானம், இப்படி சொல்லலாம். இந்த ஸ்தானாதிபதி கடகத்தில் உச்சம் பெறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெறார். அப்படி இருக்கும் பொழுது உச்சம் பெறக்கூடிய குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் 2ஆம் இடமான மகரத்தையும் பார்க்குறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் தன்னுடைய வீடான மீனத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு சிறப்பு. குருபகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் இருக்கும் பொழுது நல்ல சிறந்த நற்பலன்களை செய்கிறார். மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது தன்னுடைய பார்வையால் நற்பலன்களை செய்வார். இப்போ தனுசு ராசிக்கு குருபகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். ராசியாதிபதி உச்சம் பெறுவது சிறப்பு. அப்படி உச்சம் பெறக்கூடிய குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவர்கள் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று வரலாம், இல்லை அதுக்கு தேவையான முயற்சிகள் அனைத்தையும் இந்த காலகட்டங்களில் செய்யலாம். இது ஒரு சிறப்பான பலன். அதே போன்று உச்சம் பெற்ற குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சமசத்துவம் பார்வையாக தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தனவரவு ஏற்படும். தனம் இருந்த காலங்களில் நல்ல ஒரு காசு பணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவர் உச்சம் பெற்று பார்க்குறதுனால குடும்பஸ்தானத்தை விருத்தி செய்வார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்கிறனால கல்யாணம், திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு உண்டு. திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 2ஆம் இடம் விருத்தி செய்கிறனால குழந்தைக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அதுக்கப்புறம் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், வீடு, வாகனம், நிலங்கள், இப்படி சொல்லணும், சுகஸ்தானம், 4ஆம் இடம். இதை தன்னுடைய வீட்டை குருபகவான் உச்சம் பெற்று பார்க்குறார். அப்படி இருக்கும் பொழுது உச்சம் பெற்று பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு புதுசாக கார் வாங்கலாம், இடங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நற்பலன் செய்வார். அது தாயார் ஸ்தானம். தாயாரால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். தாயாரால் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எதாக இருந்தாலும் இந்த காலங்களில் உங்களோட ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சிலருக்கு வயதான தாயார் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை குறைவு இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை குணமாகும். மாத்திரை மருந்தெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். இப்படி நல்ல பலன்களை செய்வார் குருபகவான். அப்புறம் 4ஆம் இடம் உயர்கல்வின்னு சொல்லும் பொழுது நீங்கள் 4ஆம் இடத்தை உச்சம் பெற்று குருபகவான் பார்க்குறார் 8ஆம் இடத்துல இருந்து. அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையும் உச்சம் பெற்று பார்க்குறார். அப்போ அந்த காலகட்டங்களில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அல்லது வெளிநாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்து மாநிலம் இங்கேயாவது போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர்கல்வி மேன்மை வரும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு கல்வி வளர்ச்சி கிடைக்கும். இப்படி இந்த குருபகவான் தனுசு
ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை தன்னுடைய அதிசார பயிற்சியில் செய்கிறார். இது வந்து ஒரு கோச்சார பலன். இது கோச்சார பலனில் ஒரு 25% நம்ம சொல்லலாம். உங்களுடைய சுயஜாதகங்களை ஆய்வு பண்ணி சொன்னால் அதனுடைய முழு பலனையும் சொல்லலாம். யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9789305261. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.